அத்தியாயம் 20. பிழைப்பது புசிப்பதற்கே. ஒரு சமயம் பகவான் இருந்த ஹாலில் ஞானாச்சார விசார படலத்தில் வரும் உடலை விராகத்து ஒழித்திடுகை என்ற பாடலை பற்றி பேச்சு வந்தது. அப்போது பகவான் சொன்னது, ஊழ்வினையானது உடலை ஊட்டி வளர்க்கிறது. அந்த வினை தீர்ந்தவுடன் உடலானது தானே விழுந்து விடுகிறது. அதனால் உடலை பராமரிப்பது பாரமாய் இருக்கிறது என்று நினைத்து உடலை ஒழிக்க நினைக்க வேண்டாம். உடலின் போஷணைக்காக யாரிடமும் அடிமையாக வேண்டாம். அப்படியானால் உடலை போஷிப்பதற்கு வழி என்ன என்று கூறி அதை ஒரு அழகான கதையின் மூலம் விளக்கி அருளினார். அசுரர்களின் அரசனான ஹிரண்யகசிபு தன் மகன் பிரகலாதனை குருகுல வாசத்திற்கு அனுப்ப நினைத்து பள்ளியின் உபாத்தியாயரான சண்டமார்க்கனை வரவழைத்து அவனிடம் பிரகலாதனை ஒப்படைத்தான். குழந்தை பருவத்திலிருந்தே பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய என்னும் அஷ்டாட்சரத்தை சதாசுர காலமும் உச்சரித்து வந்தான். ஹிரண்யகசிபு என்ன சொல்லியும் நாராயண மகா மந்திரத்தை சொல்லுவதை பிரகலாதன் நிறுத்தவில்லை. குழந்தையானதால் பள்ளியில் சேர்த்து ஆசிரியரை கொண்டு அஷ்டாட்சரத்தை சொல்லக்கூடாதென்று நிறுத்தி ஓம் நமோ ஹிரண்யகசிபாய நமஹ என்ற நாமத்தை சொல்ல வைக்க வேண்டும் என்று நினைத்தான். சண்டமார்க்கனிடம் பிரகலாதனை ஒப்படைக்கும் போது, என் மகன் எனது பெருமையை அறியாது என் பகைவனது பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனை என் நாமத்தை சொல்லும்படி அவனுக்கு நீ கற்றுத்தர வேண்டும். இது என் கட்டளை என்று உத்தரவு போட்டான். அரசனின் கட்டளைக்கு அடிபணிந்து சண்டமார்க்கன் பிரகலாதனை அழைத்துச் சென்றான். பள்ளியில் படித்து வரும் மற்ற மாணவர்களுடன் பிரகலாதனையும் சேர்த்து கல்வியை போதிக்கத் தொடங்கினான். வகுப்பை தொடங்குவதற்கு முன் கடவுள் வணக்கத்திற்காக பிள்ளைகள் எல்லோரும் எழுந்து நின்று ஓம் நமோ ஹிரண்யகசிபாய என்று சண்டமார்க்கன் கடவுள் வணக்கம் சொன்னவுடன் எல்லா பிள்ளைகளையும் அதையே திருப்பிச் சொன்னார்கள். பிரகலாதன் மட்டும் ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னான். இதை கேட்ட ஆசிரியர் இவனை அருகில் ஆதரவுடன் அழைத்து, அப்பா, நீ சொல்லிய அஷ்டாட்சரத்தை இந்த ஆட்சியில் சொல்லக்கூடாது. அந்த நாராயணன் உன் தந்தைக்கு ஜென்ம பகைவன். அந்த நாராயணனின் பெயரை சொன்னால் உன் தந்தைக்கு கோபம் வரும். நீ சிறியவன் ஆனதினால் தெரியாமல் சொல்லுகிறாய். இனிமேல் அதை சொல்லாதே. உன் தந்தையின் பெயரையே மந்திரமாகச் சொல். உன் தந்தை மகிழ்ந்து போவார் என்று இதமாக பலவாறு போதனை செய்தார். தான் சொன்னதையெல்லாம் பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்த பிரகலாதனை பார்த்த ஆசிரியர் திருப்தி அடைந்தார். பிரகலாதனை மாற்றிவிட முடியும் என்று கனவு கண்டார். ஆனால் பிரகலாதனோ அஷ்டாட்சரத்தையே சொல்லி வந்தான். பிரகலாதனை திருத்துவதற்காக பள்ளியில் உள்ள மாணவர்களை எல்லாம் பிரகலாதனுடன் சேரக்கூடாது என்று ஆசிரியர் கட்டளையிட்டார். அப்படியும் பிரகலாதன் திருந்தவில்லை. ஆனால் ஆசிரியர் வகுப்பு இல்லாத நேரத்தில் அவரிட்ட கட்டளையையும் மறந்து எல்லா பிள்ளைகளும் வந்து பிரகலாதனை சூழ்ந்து கொண்டு விடுவார்கள். பரம பாகவதோத்தமனாகிய பிரகலாதனின் தோற்றம் அவ்வளவு வசீகரமானது. தன்னை சூழ்ந்து நிற்கும் அந்த பிள்ளைகளை ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லும்படி சொல்லித் தருவான். அந்த பிள்ளைகளும் அப்படியே சொல்லுவார்கள். எதேச்சையாக அங்கு வந்த ஆசிரியர் இதை கண்டதும் துணுக்குற்றார். தான் சொன்னால் பிரகலாதன் கேட்க மாட்டான் என்பதை உணர்ந்த அவர் மற்ற பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி அரசனுடைய கோபத்திற்கு ஆளானால் அவர்கள் பிழைப்பதற்கே வழி இல்லாமல் போய்விடும் என்று மிரட்டி வைத்தார். மறுநாளும் ஆசிரியர் வகுப்பில்லாத போது பிரகலாதன் தன் வகுப்பை தொடர்ந்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்த துணிச்சலான ஒரு பையன் பிரகலாதனை பார்த்து, நீ அரசகுமாரன், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உனக்கு பிழைப்பை பற்றிய கவலை இல்லை. நாங்கள் அப்படியல்ல. அரசனின் கட்டளைக்கு அடிபணிந்தே ஆக வேண்டும். அந்த கட்டளையை மீறி நடந்தோமேயானால் அரசனின் கோபத்திற்கு ஆளாகி பிழைப்பற்று போய்விடும் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறினான். இதை கேட்ட பிரகலாதன் புன்சிரிப்புடன் அவனை பார்த்து, உன் பிழைப்புக்கு அரசனையா நம்பிக்கொண்டிருக்கிறாய்? உன் பிழைப்பிற்கு வேண்டியதெல்லாம் நீ பிறப்பதற்கு முன்னமேயே வந்து இங்கு தயாராக இருக்கிறதே, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? சித்தமாய் வந்து நிற்கும் அதை புப்பிட்டு போவதற்குத்தானே நீயே வந்திருக்கிறாய். நீ ஒன்றும் புதிதாக பிழைப்பை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே வந்துள்ள அவற்றை உண்டு தீர்ப்பதே உன் பிழைப்பு. அதனால் பிழைப்பதற்காக நீ கவலைப்படாதே. நாராயணனின் நாமத்தை சொல். பிழைப்பை தேடி அலையும் பிழைப்பையே அது ஒழித்துவிடும். பிறகு நீ அமைதியாக இருக்கலாம் என்று பிரகலாதன் அந்த சிறுவர்களுக்கு போதித்தான் என்று இந்த அழகான கருத்து நிறைந்த கதையை பகவான் சொல்லி விளக்கினார். 21. தேகத்தை அறியாத பெரிய ஆத்மா. நான் இங்கு வந்த ஆரம்ப காலத்தில் அண்ணாமலையார் கோயில் பெரிய யானை ஆசிரமத்து வழியே போகும்போது யானைப்பாகன் யானையை ஆசிரமத்தில் அழைத்து வந்து பகவான் முன் நிறுத்தி ஆசிரமத்தார் கொடுக்கும் ஆகாரத்தை உண்ணச் செய்து
பகவானை நோக்கி யானையை பிளிரச் செய்து ஒரு சல்யூட் போடச் சொல்லி போவான். அப்போது ஒரு அமெரிக்க நாட்டு இளைஞன் ஆசிரமத்திற்கு வந்திருந்தான். அவன் ஆசிரமத்தில் உள்ள சில இடங்களை போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் இந்த யானை வந்தது. ஜூபிலி கொட்டகைக்கு பக்கத்தில் உள்ள மைதானத்தில் யானையை நிறுத்தி வைத்திருந்தார்கள். கோசாலை பக்கம் போய்விட்டு திரும்பிய பகவான் யானையை பார்த்ததும் அங்கு சென்று அதன் பக்கத்தில் நின்று அதற்கு ஆகாரம் கொடுக்கச் செய்து கொண்டிருந்தார். அதை அந்த அமெரிக்க இளைஞன் போட்டோ எடுத்தான். பிறகு அவன் 2 நாளில் தன் நாட்டிற்கு சென்று விட்டான். அங்கு சென்ற பிறகு தான் எடுத்த போட்டோவை ஆசிரமத்திற்கு அனுப்பினான். அதை பகவானுக்கு காட்டுவதற்காக ஹாலுக்கு கொண்டு வந்தபோது நாங்கள் எல்லோரும் அதை அதிசயமாக பார்த்தோம். அந்த போட்டோவின் பின்புறத்தில் ஆங்கிலத்தில் ஏதோ எழுதியிருப்பது தெரிந்தது. சூரியநாகம்மாள் பகவானை பார்த்து அதில் என்ன எழுதியிருக்கார் என்று கேட்டாள். பகவான் சிரித்தவாறே, ஒன்றுமில்லை, சரீரத்தை அறியாத பெரிய ஆத்மா, ஆத்மாவை அறியாத பெரிய சரீரம், இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கின்றன என்று எழுதியிருக்கார் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று நாகம்மா கேட்டாள். அதற்கு பகவான், அந்த யானைக்கு அத்தனை பெரிய சரீரம் இருந்தும் ஆத்மாவை தெரியவில்லை. சரீரம் பெரியதாக இருப்பதன் காரணமாக ஆகாரம் எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் போதாமல் பிளிருகிறது. அதனால் தானோ என்னவோ அதை ஆத்மாவை அறியாத பெரிய சரீரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் இப்போதும் ஆடி அசைந்து மெதுவாக நடந்து எப்படியோ நிற்கிறேன் இல்லையா? அந்த காரணத்தினால் தானோ என்னவோ சரீரத்தை அறியாத ஆத்மாவாம். அதுதான் அவரது அபிப்பிராயமாக இருக்கலாம் என்றார் பகவான். ஆமாம், அது நிஜம்தான். பகவான் எப்போதும் சரீரத்தின் தொடர்பு இல்லாதது போல்தான் இருக்கிறார் இல்லையா என்றார் ஒரு அன்பர். பகவான் சிரித்தவாறே, ஓம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்கா. ஒருவர் தட்சிணாமூர்த்தி மாதிரி இருக்கேன் என்றும், இன்னொருவர் தண்டபாணி போல் தண்டக மண்டலத்துடன் நிற்கின்றேன் என்றும் எழுதியிருக்கா. ஏதோ ஒன்று என்று கூறினார். அங்கிருந்த ஒருவர், ஜடபரதர் கூட எப்போதும் சரீர பிரஜை இல்லாமல் இருந்திருக்கிறார் போலிருக்கே என்றார். ஆமாம் என்றார் பகவான். சரீரத்தை அறியாத பெரிய ஆத்மாவாக இருந்ததனால்தான் அவருக்கு ஜடபரதன் என்ற பெயர் வந்திருக்கோ என்றார் அந்த அன்பர். அதற்கு பகவான், பின்னே வேறு என்னவாம், ஜடம் போல் கிடக்கிறார் என்ற அர்த்தம். சரீரத்தை லட்சியம் செய்யாத ஆத்மஸ்வரூபமானவர் என்பதுதான் அதன் அர்த்தம் என்று கூறினார். இதை பற்றி நான் ஒரு சமயம் ஸ்ரீ குஞ்சுசுவாமிகளிடம் கூறிய போது அவர் சொன்ன விஷயம் நெஞ்சை நெகிழச் செய்தது. பகவானுடைய தலை நடுங்குவதையும் உடம்பு ஆட்டங்கண்டது போல் சாய்வதையும் பார்த்து பகவானிடம் வெளியார் யாரும் இல்லாத நேரம் பார்த்து குஞ்சுசுவாமிகள் பகவானிடம் பணிவுடன், ஏன் பகவானுக்கு நடுத்தர வயதிலேயே தலையும் உடம்பும் நடுங்குவதும் கையை பிடித்துக் கொண்டு நடப்பதுமாக இருக்கிறதே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டாராம். அதற்கு பகவான் சிரித்தவாறே, என்ன இருக்கு, ஒரு சின்ன குடிசைக்குள் பெரிய யானையை கட்டி போட்டால் அந்த குடிசையின் கதி என்னவாகும், இதுவும் அவ்வளவுதான் என்று கூறினாராம். இந்த சொற்களில் எவ்வளவு அர்த்தம் பொதிந்திருக்கிறது என்பதை ஊகிக்கலாம். மேலும் சில சமயம் பகவான் பரிகாசமாக, பார்த்தீர்களா, உங்கள் எல்லோருக்கும் 2 கால் என்றால் எனக்கு 3 கால் இருக்கு என்று கூறி சிரிப்பார். 22. விவேகானந்தர் தானோ ஸ்ரீ பகவானது சந்நிதி மௌன கம்பீரத்துடன் சாந்த சுகக்கடலாய் வழங்கும். சோபாவில் உட்கார்ந்திருக்கும் பகவான் தம் இணையில்லா கடாட்ச வீட்சண்யத்தை எங்கும் பரப்பி அதில் அடியாரை ஆழ்த்தி விடுவார். தேனடியை மொய்க்கும் வண்டுகளைப் போல அடியார்கள் தம்மையும் அறியாமல் அதில் தோய்ந்திருப்பார்கள். பகவான் பேச அனுபூதி நிலையில் ஆழ்ந்திருக்கும் போது இங்கு இருப்பவர்களுக்கு எதையும் கேட்க தோன்றாது. அவர்களும் அப்படியே மெய்மறந்து உட்கார்ந்திருப்பார்கள். இது பகவான் சந்நிதியின் தனிச்சிறப்பு. நேரில் கண்டவர்களுக்கு இது ஓர் ஆனந்த அனுபவம். ஒரு நாள் ஒரு படித்த இளைஞன் பகவான் தரிசனத்திற்கு வந்தான். வந்தவன் சோபாவின் அருகே சென்று பகவானை பணிந்துவிட்டு எதிரே உட்கார்ந்தான். அவன் முகத்தை பார்த்தால் பகவானிடம் ஏதோ கேள்விகள் கேட்க வந்தவன் போல் தோன்றியது. ஹாலில் அனைவரும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். அந்த மௌனத்தை கலைத்தெழுந்தது இளைஞனின் கேள்வி. சுவாமி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை தொட்ட மாத்திரத்தில் நிர்விகல்ப சமாதியில் நிலை பெறச் செய்தாரே, அதுபோல் பகவானும் என்னை நிர்விகல்ப சமாதியில் நிலை பெறச் செய்ய முடியுமா என்று கேட்டான். பகவான் பதில் ஏதும் கூறவில்லை. இளைஞனோ தன் கேள்விக்கு விடையை ஆவலுடன் எதிர்நோக்கினான். சிறிது நேரத்துக்கு பின் பகவான் அந்த இளைஞனை பார்த்து, கேட்பது விவேகானந்தன் தானோ என்றார். அவ்வளவுதான். அவன் பதிலேதும் கூற முடியாமல் மௌனியானான். தன் கேள்வியே தனக்கு தோல்வியாக முடிந்ததை உணர்ந்து சிறிது நேரத்தில் எழுந்து போய்விட்டான்.
அந்த இளைஞன் எழுந்து வெளியே சென்ற பிறகு பகவான் அதை பற்றி தொடர்ந்தார். யாருக்கும் தன்னிலையை பற்றி கவலையே இல்லை. தான் எல்லாம் உணர்ந்த பூரணன் என்பதுதான் அவர்களின் முடிவு. காரணம், தன்னை பற்றிய விசாரத்தில் மனம் செல்லாததேயாகும். மேலும் தன்னை பற்றி விசாரிப்பதற்கு பதிலாக மனம் பிறரை ஆராயத் தொடங்குகிறது. இந்த ஆராய்ச்சி தான் சகல அனர்த்தங்களுக்கும் விபரீதங்களுக்கும் இடமளிக்கிறது. இந்த சாமியார் சோபாவில் உட்கார்ந்திருக்கிறாரே, இவரை சுற்றியும் நிறைய பேர் உட்கார்ந்திருக்கிறார்களே, இவர் பெருமைதான் என்ன? நான் கேட்பதை செய்து காட்டுவாரா பார்க்கலாம் என்பதே அந்த இளைஞனின் நோக்கம். பரமஹம்சரை போன்ற சாமர்த்தியம் என்னிடம் இருக்கிறதா என்பதை அறிய முற்பட்டானே என்று கேட்கும் தான் விவேகானந்தரை போன்றவன் தானா என்பதை பற்றி சிந்திக்கவில்லை. ஏனெனில் தன்னிடம் எல்லா தகுதியும் இருப்பதாக நினைப்பு. அதில் சந்தேகம் இருந்தால் தானே அதை பற்றிய விசாரணை எழும். தான் விவேகானந்தரை போன்றவன் தானா என்னும் விசாரம் இருந்தால் இந்த கேள்விக்கே இடமில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் விவேகானந்தர் ஒருவருக்குத்தான் அப்படி செய்தார் என்பதும் அவனுக்கு தோன்றவில்லை. மனம் பிறரை ஆராய்வதை விட்டு தன்னை ஆராய முற்பட்டால் எந்த கேள்வியும் எழாது. எல்லா கேள்விகளுக்கும் சமாதம் தனக்குள்ளேயே இருப்பதை அப்போது உணர்வான் என்று கூறி முடித்தார். பகவானருடைய இந்த உபதேசம் அந்த இளைஞனுக்கு அல்ல. அவன் தான் எழுந்து போய்விட்டானே, நம் ஒவ்வொருவருக்கும் தான் இந்த அரிய உபதேசம் அருளப்பட்டது. மனம் பிறரை ஆராய தலைப்படுவதை தடுக்க வேண்டுமானால் தன்னை ஆராய்ந்து அடங்க வேண்டும். இதுதான் பகவானது தலையாய உபதேசமாகும். இதை போன்றே சிலர் சாஸ்திரங்களை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதில் கூறிய கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பவற்றை தேர்ந்தெடுத்து அதற்கு பகவானிடம் விளக்கம் கேட்பதுடன் சாஸ்திர கர்த்தாக்கள் இப்படி எழுதுவதன் நோக்கம் என்ன என்று கேட்பார்கள். இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பகவான், இந்த முரண்பாட்டை பற்றிய சந்தேகம் சாஸ்திர கர்த்தாக்களுக்கா உங்களுக்கா? சாஸ்திரங்களை எழுதியவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். உங்களுக்கு ஏன் அந்த கவலை? அதை பற்றி சந்தேகப்படும் உங்களை யாரென்று தெரிந்து கொண்டால் போதும். உங்களையே உங்களுக்கு தெரியாத போது சாஸ்திர கர்த்தாக்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று விடையிறுத்தார். 23. தங்கக்கிளி. ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வர ஆலயத்தின் கும்பாபிஷேக மகோத்சவம் நடப்பதற்கு இன்னும் சில நாட்களே இருந்தன. கும்பாபிஷேகம் நெருங்குவதனால் அவசரமாக கோயில் திருப்பணியெல்லாம் முடிக்கப்பட்டு பொலிவுடன் விளங்கியது. யாகசாலைகள் எல்லாம் உன்னதமான முறையில் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சீரிய முறையில் நடந்து கொண்டிருந்தன. கும்பாபிஷேகத்திற்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. பக்தர்கள் அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு பொருளுதவி செய்து வந்தனர். பேராசிரியர் டி.கே. துரைசாமி ஐயர் கும்பாபிஷேக காரிய கமிட்டியில் ஒரு முக்கியமான பங்கு வகித்து அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை மிகவும் சிரத்தையாக செய்து வந்தார். துரைசாமி ஐயர் தமது மனைவியுடன் பகவான் தரிசனத்திற்காகவே திருவண்ணாமலை வந்தவர். டவுனில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் வசித்து வந்தார். தினமும் காலையும் மாலையும் இருவரும் வந்து பகவான் தரிசனம் செய்து கொண்டு ஹாலில் தியானம் செய்துவிட்டு திரும்புவார்கள். துரைசாமி ஐயர் மனைவியின் பெயர் யோகாம்பா. இவர் சிறந்த தேவி உபாசகர். பகவானிடம் ஆழ்ந்த பக்தி உள்ளவர். ஆசிரமத்திற்கு வரும் சிறிய அடியார்களை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று பகவானை பற்றிய விஷயங்களை கேட்டு மகிழ்வார். ஏழை அடியார்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார். எப்போதும் வீட்டில் யாராவது பகவான் அன்பர்கள் வந்து போய்க் கொண்டிருப்பார்கள். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாத்ருபூதேஸ்வர ஆலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ யோகாம்பிகைக்கு ஏதாவது கைங்கரியமாக செய்ய வேண்டும் என அவர் நினைத்தார். யோகாம்பிகையின் திருக்கரத்திற்கு ஒரு தங்கக்கிளி செய்து தர வேண்டும் என்பது அவரது ஆசை. அம்பிகையின் உருவத்திற்கு தகுந்த அளவில் தங்கக்கிளியை செய்ய சொல்லி கொண்டு வரப்பட்டது. வழக்கம்போல் மாலையில் பகவான் தரிசனத்திற்காக ஆசிரமம் வரும்போது அத்தங்கக்கிளியை கையுடன் கொண்டு வந்தார் யோகாம்பா. அவருடன் துரைசாமி ஐயரும் வந்தார். இருவரும் பகவானது சோபாவுக்கு அருகில் சென்று நமஸ்காரம் செய்துவிட்டு நின்றார்கள். யோகாம்பா கையில் இருந்த தங்கக்கிளியை பகவானிடம் கொடுத்தவாறே யோகாம்பிகையின் கையில் கொடுப்பதற்கு கிளியை பண்ணிக்கொண்டு வந்திருப்பதாக பணிவுடன் கூறினார். அப்படியா, சரி சரி என்று கையில் வாங்கி கொண்ட பகவான் அந்த தங்க கிளியை திருப்பி பார்த்து அதன் அழகிய வேலைப்பாடுகளை ரசித்தார். பிறகு புன்முறுவலுடன் அவர்களை பார்த்து, அம்பிகையின் கைக்கு தகுந்த மாதிரி அமைந்திருக்கு. கொடுக்கிறவளும் யோகாம்பா, வாங்கிக்கிறவளும் யோகாம்பா, எப்படி பொருத்தம் என்று கூறியபடியே புன்சிரிப்புடன் கிளியை அவர்களிடம் திருப்பிக் கொடுத்தார். அதை கையில் வாங்கி கொண்ட யோகாம்பா கண்ணீர் மல்க பகவானை பார்த்து, எல்லாம் பகவான் அருள்தான் என்று மனம் நெகிழ்ந்தார். 24. என்ன பண்ண போறேள்?
ஒரு நாள் வெளிநாட்டவர் ஒருவர் ஆசிரமத்திற்கு வந்தார். ஜூப்ளி ஹாலில் அவர் கீழே உட்கார முடியாமல் சற்று உயரமான ஆசனத்தைப் போல் உள்ள கான்வாஸ் மடக்கு நாற்காலியை கையுடன் கொண்டு வந்தார். பகவானுக்கு எதிரில் சற்று தள்ளியிருந்த இடத்தில் அதை விரித்து உட்காருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார். அதைக் கண்ட அணுக்கத் தொண்டர் அவரிடம் சென்று, பகவானுக்கு எதிரில் உயரமாக உட்காருவது முறையல்ல என்று பணிவுடன் சொல்லித் தடுத்தார். அந்த வெளிநாட்டவர் என்ன புரிந்து கொண்டாரோ என்னவோ, கான்வாஸ் ஆசனத்தை மடக்கிக் கொண்டு வெளியே சென்று விட்டார். சோபாவில் இருந்த பகவான் இதையெல்லாம் கவனித்தவராய் திரும்பி வந்த தொண்டரிடம், ரொம்ப சரியான காரியம் பண்ணிவிட்டு வந்தாளாக்கும். அவர்கள் கீழே உட்கார கஷ்டப்பட்டு சற்று உயரமான ஆசனத்தை கொண்டு வந்தால் அதை தடுத்து அனுப்பினீர்களே. இங்கே என் தலைமேலேயே ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறாரே, அவரை என்ன பண்ண போறேள் என்று தன் தலைக்கு மேலே சுட்டிக்காட்டினார். உடனே ஹாலில் இருந்து நாங்கள் எல்லோரும் பகவான் காட்டிய இடத்தை பார்த்தால் அங்கு ஒரு பெரிய மந்தி குரங்கு தன் நீண்ட வாலை தொங்கவிட்டுக் கொண்டு பகவான் தலைக்கு நேராக உட்கார்ந்திருந்தது. பகவான் அதை சுட்டிக்காட்டும் வரை யாரும் அதை கவனிக்கவில்லை. பகவான் மேலும் தொடர்ந்தார், நமக்கு கட்டுப்பட்டவராய் இருந்தால் நாம் அவர்களை வெளியேற்றுகிறோம், நமக்கு கட்டுப்படாதவராய் இருந்தால் நாம் வெளியேறுகிறோம். இதுதான் நாம் அறிந்த கலை. கீழே என்ன மேலே என்ன, இதில் என்ன இருக்கு, எல்லாம் நினைப்புத்தான் என்று அறிவுறுத்தினார். 25. குரங்குகளின் வழிப்பறி. ஸ்ரீ பகவான் ஜூப்ளி கொட்டகையில் இருக்கும்போது மயில், அணில், குரங்கு முதலானவைகள் மிகவும் சுதந்திரமாக பகவானிடம் வரும். அவற்றை அவர் குசலம் விசாரித்து அவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கச் செய்து அவை ஆவலுடன் தின்பதை பார்த்து ரசித்தபடி இருப்பார். கொடுத்த ஆகாரத்தை அவை தின்னாமல் ஒதுங்கி நின்றால் அங்குள்ள தொண்டர்களை பார்த்து, அவனுக்கு பிடிக்காதது ஏன் கொடுக்கிறீர்கள், வேர்க்கடலை தான் அவனுக்கு பிடிக்கும், அதை போடுங்களேன் என்பார். சில மைன்களுக்கு முந்திரி பருப்பு தான் பிடிக்கும். அவை வந்தால் அருகில் இருப்பவரை பார்த்து, அவைகளுக்காக முந்திரி பருப்பு தனியாக வந்திருக்கிறதே, டப்பாவில் இருக்கும், அதை போடுங்கள் என்பார். குரங்குகளுக்குத்தான் மிகவும் சுதந்திரம், தாமே சுதந்திரமாக செயல்படும். அவைகள் இஷ்டத்திற்கு வந்து பகவானிடம் சலுகை கொண்டாடி அன்பர்கள் ஏமாந்தால் பகவானுக்காக கொண்டு வரும் பழங்களை தட்டி கொண்டு போய்விடும். இதை பார்த்து பகவான் குறும்பாக சிரிப்பதை பார்த்தால் உங்கள் கெட்டிக்காரத்தனம் அவர்களிடம் பலிக்காது என்பது போல் இருக்கும். பக்தர்கள் ஏதாவது பழங்களை கொண்டு வந்து பகவான் முன் வைத்துள்ள ஸ்டூலில் வைத்து நமஸ்காரம் செய்வார்கள். அருகில் உள்ள தொண்டர்கள் அவற்றை எடுத்து ஒரு கூடையில் வைப்பது வழக்கம். ஒரு நாள் ஒரு புதியவர் தட்டு நிறைய பழங்களை எடுத்துக்கொண்டு பகவான் தரிசனத்திற்கு வந்தார். அவர் வரும் வழியிலேயே ஒரு வானர வீரன் திடீரென்று குறுக்கே வந்து பழங்களை தட்டி பறித்துக் கொண்டு யாருக்கும் அகப்படாமல் ஓடிப்போய்விட்டான். ஹா ஹூ என்று மிரட்டும் சத்தம் கேட்டு அந்த குரங்கின் சேஷ்டியை பார்த்த பகவான் சிரித்துக்கொண்டே, இங்கே வரைக்கும் வந்தால் தங்களுக்கு கிடைக்க விடமாட்டார்கள் என்று வழியிலேயே தமது பங்கை வழிப்பறி செய்து விட்டார்கள். இப்போ என்ன பண்ணுவீர்கள் என்று அருகில் இருந்தவரை பார்த்து சொன்னார். அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரே சிரிப்பு. மற்றொரு நாள் பகவான் தரிசனத்திற்கு வந்த அன்பர் ஒருவர் ஸ்டூலின் மேல் பழங்களை வைத்துவிட்டு நமஸ்காரம் செய்த பின் எதிரில் போய் உட்கார்ந்தார். அந்த சமயம் அருகில் இருந்த தொண்டர் வெளியே சென்றிருந்தார். பழங்கள் ஸ்டூலின் மேலேயே இருந்தன. பகவான் சோபாவிற்கு பின்புறம் தட்டி ஓரமாக ஒரு குரங்கு காத்திருந்தது. பகவான் அந்த குரங்கின் பக்கம் திரும்பி கண்ணால் ஜாடை காட்டி வந்து எடுத்துக்கொள் என்பது போல் தலையும் அசைத்தார். அதை புரிந்து கொண்டது போல் உடனே அக்குரங்கு குதித்து வந்து பழங்களை எடுத்துக்கொண்டு கூரையின் உயரமான கொம்பில் உட்கார்ந்து தின்று கொண்டிருந்தது. இதற்குள் வெளியே சென்றிருந்த தொண்டர் வந்துவிட்டார். பகவான் தொண்டரை பார்த்ததும், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும் போய் என்றார். தொண்டருக்கு ஒன்றும் புரியவில்லை. பகவானே தொடர்ந்தார், இங்கு யாரோ பழம் கொண்டு வந்து வைத்தார்கள், நீங்க எங்கேயோ போய்விட்டீர்கள், பழத்தை யார் எடுத்து வைப்பா, உங்க வேலையை அவர் செய்தார் என்று அந்த குரங்கின் பக்கம் கையை சுட்டி காட்டினார். ஆனால் நீங்கள் செய்யறதுக்கும் அவர் செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம். நீங்களானால் கூடையில் வைப்பீர்கள், அவர் குக்ஷியில் வைத்து விட்டார், அதாவது வயிற்றில் வைத்து விட்டார், அதுதான் வித்தியாசம் என்று கூறி சிரித்தார். இதை கேட்ட நாங்கள் அனைவரும் சிரித்து விட்டோம். ஒரு நாள் மாலை நேரம் வயிற்றை கவ்விய பச்சிளங்குட்டியுடன் ஒரு குரங்கு பழக்கூடையின் அருகே வந்தது. அருகில் இருந்தவர்கள் அந்த குரங்கை போ போ என்று விரட்டுவதைக் கண்ட பகவான், குழந்தைக்காரி ஐயா, ஏதாவது கொடுத்து அனுப்பக்கூடாதா, பாவம் என்று இரக்கமாக கூறினார். அதை அவர்கள் காதில் வாங்காமல் அதை விரட்டியதும் அது பயந்து அங்கிருந்த மரத்தில் ஏறியது.
பகவான் உள்ளம் கரைந்து விட்டது. இதோ பார், இதுதான் நம்ம தர்மம். சந்நியாசி என்று பேர் வைத்துக் கொண்டு நிஜமான சந்நியாசி வந்தால் ஒன்றும் தராது விரட்டுவதுதான் நம்முடைய பழக்கம். வருஷக்கணக்காக தின்று வாழ வேண்டும் என்று உக்ரானத்தில் சாமான்களை பதுக்கி கதவிற்கு பூட்டை போட்டு பூட்டி சாவியையும் பத்திரமாக வைத்துக் கொள்கிறோம். அவைகளுக்கு என்ன வீடா வாசலா? போகட்டும், நாளைக்கென்றாவது ஏதாவது சேர்த்து வைக்கிறதா? எது கிடைக்கிறதோ அதை தின்று எந்த மரத்திலோ படுத்துக்கிறது. குட்டியை வயிற்றிலே கட்டிக்கொண்டே திரிந்து அதற்கு நடக்க வந்தவுடன் விட்டு விடுகிறது. நிஜமான சன்னியாசி அதுவா நாமா? அதிலும் அது பெண் குரங்கு. என்ன பண்ணும் பாவம்? ஆண் குரங்கா இருந்தால் அடாவடியாய் பிடுங்கிக் கொண்டு போய்விடுவான் என்று கூறியபடியே அதன் பக்கம் பார்த்து வாம்மா வா என்று கூப்பிட்டதும் உடனே அந்த குரங்கு சோபா பக்கத்தில் உரிமையோடு வந்து நின்றது. பகவான் அதற்கு வேண்டிய பழங்களை கொடுத்து அனுப்பினார். பகவானது ஜீவகாருண்யமும் சமத்துவமும் எல்லை கடந்தது என்பதை இதைக் கொண்டே அறியலாம். சில நேரங்களில் பகவானும் குரங்குகளின் கட்சியில் சேர்ந்து கொண்டு தொண்டர்களின் இயலாமையைக் கண்டு எள்ளி நகையாடுவதுண்டு. ஒரு நாள் சில குரங்கு குட்டிகள் சேவகர்கள் விரட்டியும் எப்படியோ தப்பித்துக் கொண்டு பகவான் சோபாவுக்கு அடியில் சேர்ந்து விட்டன. அங்கிருந்து யாரும் விரட்ட முடியாதே. அந்த குஷியில் தம்மை விரட்டிய சேவகர்களை சில குட்டிகள் அழகு காட்டின. இதைக் கண்டு கோபமடைந்த சேவகர்களை பார்த்த பகவான் குலுங்க குலுங்க சிரித்தபடியே பக்தர்கள் கொண்டு வந்த பழங்களை அந்த குட்டிகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இந்த வேடிக்கை வினோதமெல்லாம் நடப்பதற்கு இடமாயிருந்தது ஜூப்ளி கொட்டகைதான். 26. ஆசாமி இல்லை. வாசனைகள் முற்றும் அழிந்த ஞானிகள் நம்மை போன்றே எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டுச் செய்வது போல் நமக்கு தோன்றினாலும் அவர்கள் யாதும் செய்யாதவர்களே. இதற்குச் சான்று பகவான் உள்ளது 40 அனுபந்தத்தில் 30வது பாட்டில் அருளிய சேய்மையுளம் சென்று கதை கேட்பார் போல் வாசனைகள் தேய்மனம் செய்தும் செய்யாதே அவைகள் என்பதுதான். அகந்தை இல்லாததனால் எதுவும் அவனை பற்றாது. கர்த்தத்துவ பாவம் அறவே ஒழிந்த பகவான் பல காரியங்களில் ஈடுபட்டு அவற்றை வெகு சிறப்புடன் திறமையாகச் செய்து முடிப்பது யாவரும் அறிந்ததே. ஆனால் அவர் எதிலும் பற்றற்று எதனாலும் தாக்கற்று ஆகாசம் போல் இருந்தார். இதற்கு சான்றாக அவர் சந்நிதியில் பல சம்பவங்கள் நடந்துள்ளன. ஒரு சமயம் ஜூப்ளி கொட்டகையில் ரேடியோ பாடிக்கொண்டிருந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் பாடியவர்களின் பெயர், பக்கவாத்தியக்காரர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டன. இதை குறிப்பிட்டு பகவான் ரேடியோ பாடுகிறது, பேசுகிறது, பாடியவர் பேசுவர் பெயர்களையும் அறிவிக்கிறது. ஆனால் அந்த பெட்டிக்குள் ஆள் ஒருவரும் இல்லை. அதை போல்தான் நம்ம இருப்பும் ஆகாசம் போல் இருக்கிறது. இந்த உடம்பு ரேடியோவை போல பேசினாலும் உள்ளே ஆசாமி இல்லை என்று தன் சுவானுபவத்தை விளக்கினார். தொடர்ந்து காலதேசங்களும் கற்பனையே தவிர உண்மையில் இல்லை. ஹைதராபாத்திலோ சென்னையிலோ பாடுவதை நாம் இங்கிருந்தபடியே அதே நேரத்தில் ரேடியோவில் கேட்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? பேதம் இல்லை என்பதுதானே காட்டுகிறது. ஜீவன் முக்தர்கள் கர்த்தத்துவ பாவமற்று சரீரத்தை பிராரப்தம் நடத்தும் வழியில் விட்டுவிட்டு தான் எதனோடும் தாக்கற்று அமைதியுடன் இருப்பான். ஜீவன் முக்தன் பிராரப்தத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது போல் தோன்றுவது அயலாருக்கே என்று அவன் திருஷ்டியில் சரீரமே இல்லை. சரீரமே இல்லாத போது பிராரப்தம் வருவது எப்படி? கூலிக்காக சுமையை தூக்கி கொண்டு வரும் ஒருவன் குறிப்பிட்ட இடம் வரும் வரையில் சுமந்து கொண்டு வந்து அந்த இடம் வந்தவுடனே சுமையை மகிழ்ச்சியுடன் இறக்கிவிடுகிறான். சுமையை இறக்குவதில் மகிழ்ச்சியை தவிர வருத்தம் துளியும் இல்லை. சுமை இறங்கியதும் அப்பாடா என்று நிம்மதி அடைகிறான். அதை போன்றே ஜீவன் முக்தனுக்கு இந்த சரீரம் ஒரு சுமை. காலம் வரும் வரை காத்திருந்து வந்தவுடன் அது எழுந்து விடுகிறான். சுமை தூக்குபவனுக்கு அது ஒரு சுமை மட்டுமே ஆகுமென்று அவர் அதனிடம் நான் எனது என்ற அபிமானம் இருக்குமா? அதை போல்தான் ஜீவன் முக்தனுக்கும் தேகாபிமானமோ மமகாரமோ இருக்காது. உடல் எடுத்ததன் பயனாகி ஆத்ம ஞானம் அடைந்த பிறகு சாப்பிட்ட பின் எச்சில் நிலையை தூக்கி எறிவது போல சரீரத்தை நீக்க வேண்டியதே என்று அந்த உடலுக்கு வரும் மரணத்தினால் ஞானிக்கு நஷ்டமோ வருத்தமோ இருக்குமா என்று பகவான் கூறுவதுண்டு. ஸ்ரீ பகவானது கடைசி காலத்தில் சில அன்பர்கள் பகவானே தாங்கள் இன்னும் பல்லாண்டுகள் இவ்வுடலுடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த போது பகவான் அருளிய செய்யுள், கண்டவன் தனை காயம் தனை அனம் உண்ட பின் இலை ஒப்ப விடுப்பனே. பொருள்படி பதப்பிரிவு. தனை கண்டவன் காயம் தனை அனம் உண்ட பின்
இலை ஒப்ப விடுப்பனே. தன்னை கண்டவன் உடம்பினை அன்னம் உண்டபின் இலை ஒப்ப விடுப்பன். ஆத்மஞானம் அடைந்தவன் தனது தேகத்தை எப்படி நாம் சாப்பிட்ட பின் இலையை எரிந்து விடுகிறோமோ அதை போல் எவ்வித பற்றும் இன்றி விட்டெறிவன். 27 கத்திரிக்காய் காம்பு. ஒருமுறை ஆசிரமத்திற்கு ஒரு பெரிய மூட்டை நிறைய நல்ல கத்திரிக்காய் வந்திருந்தது. அவற்றை சமைத்தது போக மீதி உள்ளதை நறுக்கி வற்றலாக காய வைத்து விட்டார்கள். கத்திரிக்காயின் காம்பெல்லாம் ஒரு மூலையில் நிறைய குவிந்து கிடந்தன. அந்த வழியாக வந்த பகவான் அந்த காம்புகளை பார்த்ததும், ஏன் இதை மூலையில் போட்டுவிட்டார்கள், சமையலில் சேர்க்கலாமே என்றார். கூட இருந்த அடியார், காம்பை தூரத்தான் போடுவார்கள் என்றார். இதை ஆமோதிக்காத பகவான் அரிவாள் மணியை கொண்டு வரச் சொல்லி கத்திரிக்காய் காம்பின் மேல் உள்ள நார் போன்ற தோலை நீக்கிவிட்டு உட்பகுதிகளை பொடி பொடியாக நறுக்கி காட்டி அதைப்போல் எல்லாவற்றையும் நறுக்கச் செய்தார். தொண்டர்களும் அதன்படி நறுக்கி ஒரு கூடையில் அள்ளி வைத்தார்கள். அடுத்த நாள் விடியற்காலை வழக்கம்போல் சமையற்கட்டிற்கு வந்த பகவான் ராயரை பார்த்து ஒரு கடாயை அடுப்பில் போடச் சொல்லி எண்ணெயை விட்டு நறுக்கி வைத்திருந்த காம்பின் தூளை அதில் கொட்டி நன்றாக வதக்கச் சொன்னார். நன்றாக வதங்கியதும் அன்று உப்புமா செய்வதற்காக பாத்திரத்தில் தலைத்துக் கொண்டிருந்த தண்ணீரில் உப்புமா குருணையுடன் எதையும் சேர்த்து கொட்டச் சொன்னார். இரண்டும் ஒன்றாக வெந்து உப்புமா தயாராகிவிட்டது. அன்று காலை சிற்றுண்டிக்கு உப்புமா பரிமாறப்பட்டது. எல்லோரும் மிகவும் சுவைத்து சாப்பிட்டார்கள். அன்று ஞாயிற்றுக்கிழமையானதால் சப் ரிஜிஸ்ட்ரார் நாராயண ஐயரும் வந்திருந்தார். காலை உணவு முடிந்ததும் பகவான் வெளியே சென்றுவிட்டு ஹாலுக்குள் வந்து சோபாவில் அமர்ந்தார். வழக்கம்போல் நாராயண ஐயரிடம் குசலம் விசாரித்துவிட்டு, காலை டிஃபன் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார். உப்புமா சாப்பிட்டேன் என்றார் அவர். என்ன உப்புமா என்று கேட்டார் பகவான். நாராயண ஐயர், உப்புமாவில் ஏதோ முட்டை கோஸ் நறுக்கி போட்டா போலே இருக்கு, இன்னதென்று சொல்லத் தெரியவில்லை, ஆனால் உப்புமா ரொம்ப நன்றாயிருந்தது என்றார். பகவான், ஓஹோ அப்படியா, முட்டைக்கோசா, கத்திரிக்காய் காம்பு ஓய் என்று சொல்லி சிரித்தார். அங்கிருந்த எல்லோருக்கும் வியப்பாய் இருந்தது. வழக்கத்தை விட அன்று செய்த உப்புமா மிக நன்றாய் இருக்கிறது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பகவான் கைப்பட்டாலே அதற்கு தனி ருச்சி வந்துவிடுகிறது என்று நாராயணையர் சொன்னதும் என்று பேச்சை திசை மாற்றிவிட்டார் பகவான். பகவானுக்கு எந்த பொருளும் வீணாவதில் இஷ்டமில்லை. இந்த கருத்து உணவுப் பொருள்களில் மட்டுமல்ல, பேப்பர், பென்சில், அட்டை முதலான எல்லாவற்றிலும் தம் கைத்திறமையை காட்டி பிரமிக்கச் செய்து விடுவார். ஒரு சமயம் சமையலுக்கு வாழைப்பூ ஆயப்பட்டது. பூவை ஆயும்போது உபயோகப்படாத மடல்கள் எல்லாம் பீத்து ஒரு கூடை நிறைய கொண்டு போய் வெளியே கொட்டி இருந்தார்கள். பகவான் கோசாலை பக்கம் போகும்போது இது கண்ணில் பட்டது. பகவான் திரும்பி பார்த்து தன்னுடன் வரும் தொண்டரிடம், சத்து உள்ளதெல்லாம் வெளியே கொட்டிவிட்டு மீதியெல்லாம் சமையலுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதை கேட்ட தொண்டர், வாழைப்பூ மடலில் கூட சத்து இருக்குமா என்று வியப்புடன் கேட்டார். பகவான், வாழைப்பூவின் சிகப்பு மடலில் நெய்ச்சத்து நிறைய இருக்கு. அந்த மடலின் உள்பகுதி எப்படி பளபளக்கிறது பார். இந்திரிய நிகிரகத்திற்கு இது மிகவும் சிறந்தது. சன்னியாசிகளுக்கு இதுவே உணவாக கொடுக்கப்படுகிறது. சாதுக்களுக்கு நெய் எங்கிருந்து கிடைக்கும்? இந்த மடலை உணவில் சேர்த்தால் அதுவே அந்த சத்தை கொடுத்துவிடும். ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கூறியபடியே சென்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தொண்டர் திரும்பி வந்த பிறகு பகவான் சொன்னதை எல்லாம் சமையற்கட்டில் உள்ளவர்களிடம் சொன்னார். அவர்களும் அவற்றை எப்படி உபயோகிப்பதென்று தெரியாமல் விழித்தனர். சொல்லி வைத்தார் போல் 2 நாளைக்கெல்லாம் யாரோ ஆசிரமத்திற்கு வாழைப்பூ நிறைய கொண்டு வந்து கொடுத்தார்கள். சமையற்கட்டில் உள்ளவர்கள் அந்த மடலை எப்படி சமைக்க வேண்டுமென்று பகவானிடம் கேட்டனர். பகவான் மடலை பொடி பொடியாக நறுக்கி கொண்டு துவரம் பருப்பை ஊற வைத்து அத்துடன் உப்பு, மிளகாய், பெருங்காயம் சேர்த்து கரகரப்பாய் அரைத்து கொண்டு நறுக்கிய வாழைப்பூவுடன் இந்த மடலின் தூளையும் அதில் சேர்த்து எல்லாம் கலந்து ஆவியில் வேக வைக்க வேண்டும். ஆறியதும் உதிர்த்து வாணலியில் தாளித்த எண்ணெயில் அதை கொட்டி உசிலி போல் உதிர் உதிராக கிளற வேண்டும் என்று கூறினார். பகவான் கூறியவாறே சமைத்து எல்லோருக்கும் பரிமாறப்பட்டது. அன்று உசிலி மிகவும் ருச்சியாக இருந்தது. மறுமுறை வாழைப்பூ சமையலுக்கு வந்தபோது சமையற்கட்டில் உள்ளவர்களுக்கு அந்த சிகப்பு மடலை நறுக்கி பக்குவம் செய்வது சிரமமாகப்பட்டது. பகவான் கண்ணில் படாமல் அந்த மடல்களை ஒரு குழி தோண்டி அதில் கொட்டி மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள்.
பகவான் கோசாலைக்கு போய் திரும்பி வரும்போது ஆசிரமத்து நாய் ஒன்று காலில் அடிபட்ட காயத்துடன் நின்றிருந்தது. நாயை பார்க்க பகவான் அந்த இடத்திற்கு சென்று பார்த்துவிட்டு திரும்பி வரும்போது வழியில் மண் மேடாக இருப்பதை பார்த்து தம் கைத்தடியால் அதை குத்தி கிளறியதும் வாழைப்பூ மடல்கள் வெளிப்பட்டன. பகவான், வாழைப்பூ மடல் எல்லாம் மண்ணில் குழி தோண்டி கொட்டி மூடி இருக்கா போலிருக்கு. சமைக்க சிரமமா இருந்தால் மாட்டுக்காவது போட்டு இருக்கலாமே, ஏன் மண்ணிலே போட்டு மூட வேண்டும்? சரி சரி, எப்படியோ போகட்டும், நமக்கேன் என்று போய்விட்டார். பகவான் எதையும் ஒருமுறை சொல்லி பார்ப்பார். கேட்கவில்லை என்றால் மறுபடியும் வற்புறுத்தி செய்ய சொல்லுவது வழக்கமில்லை. அதை உணர்ந்து நடக்க வேண்டிய கடமையை நமக்கே விட்டுவிடுவார். 28. பூரணத்தின் பூரணம். ஆசிரமத்தில் ஏதோ விசேஷம். பிள்ளையாருக்கு நிவேதனத்திற்காக கொழுக்கட்டை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய தாம்பாளத்தைச் சுற்றி சாந்தம்மா, சங்கரம்மா, லோகம்மா, சம்பூர்ணம்மா, இன்னும் சில பேர் உட்கார்ந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தேங்காய் பூரணத்தை தமக்கு முன்பாக பகுத்து வைத்துக் கொண்டு கொழுக்கட்டை செய்த வண்ணம் இருந்தனர். சிலர் நிதானமாகவும் சிலர் சுறுசுறுப்பாகவும் செய்து கொண்டிருந்தார்கள். வெளியே சென்ற பகவான் வழக்கம்போல் சமையற்கட்டிற்குள் நுழைந்தார். எல்லோரும் கொழுக்கட்டை செய்வதை பார்த்து என்ன விசேஷம் என்று கேட்டு தெரிந்து கொண்டு சற்று நேரம் அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்தார். இதற்குள் கொழுக்கட்டை செய்து கொண்டிருந்த ஒருவர், என்னிடம் பூரணம் ஆயிடுத்து, உன்னிடம் நிறைய பூரணம் இருக்கு, அதில் கொஞ்சம் இங்கே போடு என்றார். இன்னொருவர் எதிரில் இருந்தவரை பார்த்து, உன்னிடம் பூரணமே இல்லையே, இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ என்றார். வேறொருவர், என்னிடம் கூட கொஞ்சம்தான் இருக்கு, எனக்கும் கொஞ்சம் பூரணம் கொடு என்றார். இப்படி பூரணத்தை எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாட்டி, என்னிடம் இருந்த பூரணம் எல்லாம் ஆச்சு என்று எழுந்தார். இந்த பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு பகவான் புன்முறுவலித்தவாறே, என்னிடம் பூர்ணம் கொஞ்சமா இருக்கு, உன்னிடம் பூர்ணம் நிறைய இருக்கு, உன்னிடம் பூர்ணமே இல்லையே, இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, எனக்கும் கொஞ்சம் பூர்ணம் போடு என்று சொன்னீர்கள். இன்னொருவர் தன்னிடமிருந்த பூர்ணமெல்லாம் ஆச்சு என்றார். இப்படி நீங்கள் எத்தனை விதமாக கூறினாலும் பூர்ணம் என்ற வார்த்தை மட்டும் மாறவே இல்லை. கொஞ்சமாக இருந்த போதும் பூர்ணம்தான், நிறைய இருந்த போதும் பூர்ணம்தான், எல்லாம் ஆட்சி என்ற போதும் அது பூர்ணமாகவே இருந்தது. இதுதான் எப்போதும் உள்ள பூர்ண வஸ்துவின் லட்சணம். அது என்றும் மாறா தன்மையுள்ள தத்துவம். இதைத்தான் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே என்று வேதத்தில் கூறப்படுகிறது என்றார். பொருள்: அதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம். பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வெளிப்படுகிறது. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை நீக்கினால் பிறகு மிஞ்சியிருப்பதும் பூர்ணமே. பகவான் குறிப்பிட்ட ஸ்லோகம் ஈசாவாஸ்யோபனிஷத்தின் சாந்தி பாடம். கொழுக்கட்டை செய்யும் பூரணத்தின் சம்பாஷணையிலிருந்து எவ்வளவு பெரிய தத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பகவான். படிக்காத பாமரரும் புரிந்து கொள்ளும்படி விளக்கியிருக்கிறார். எந்த ஒரு வேதாந்த நூல்களிலிருந்தும் மேற்கோள் எடுத்து கூறாமல் தன் அனுபவத்திலிருந்து எடுத்துக் கூறும் பாங்கானது பகவானுக்கு கைவந்த கலை. தம் அனுபவத்தைத்தான் வேதாந்த கிரந்தங்கள் கூறுகின்றன என்றும் சொல்லுவார். ஆத்மவஸ்துவானது தான் தானாக இருந்த போதும் உலகு உயிர்களாக தோற்றமளிக்கும் போதும் தனது பூர்ணத்துவம் துளியும் மாறுபடாமல் எப்போதும் பூர்ணமாகவே இருக்கிறது. கற்பனை தோற்றத்தினால் உலகமாக தோன்றிய போதும் அது பூர்ணம்தான், அதிலிருந்து தோன்றியதும் பூர்ணம்தான் என்பது ஞானிகளின் அனுபவம். 29. உள்ளத்தில் பதிந்தால் போதும். ஸ்ரீ பகவானது நிர்வாணத்திற்கு பிறகு அடியார்களின் உள்ளம் துவண்டது. அந்த சோர்வை நீக்கும் பொருட்டு மெய்யடியாராகிய முருகனாரிடம் பகவானது உபதேசங்கள் அடங்கிய ஸ்ரீ ரமண நூல் திரட்டிற்கு அர்த்தம் கூறும்படி அடியார்கள் கேட்டுக்கொண்டனர். அதற்கு இணங்கிய முருகனார் 1952ஆம் ஆண்டு நூல் திரட்டுக்கு விரிவுரை நிகழ்த்தினார். அந்த விரிவுரை ஏறக்குறைய 6 மாதம் நீடித்தது. சில பாடல்களுக்கு பொருள் கூறும்போது ஒரே பாடலுக்கு 2 நாட்கள் வரை உரை நிகழ்த்துவதும் உண்டு. பகவானது பாடலின் ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய பொருளை கேட்பவர் மனதில் பதியும்படி பல மேற்கோள்களுடன் எடுத்து உரைப்பார். பகவானது கருத்தை தடம் புரளாது கூறுவதில் நிகரற்றவர் முருகனார். நூல் திரட்டுக்கு விரிவுரை முடிந்த பிறகு அவ்வப்போது எனக்கு சில நூல்களிலிருந்து அர்த்தம் சொல்வார். அவற்றில் முக்கியமான ஒன்று ஒழிவில் ஒடுக்கம். இது பகவானுக்கு மிகவும் பிடித்த நூல் என்று முருகனார் சொல்லுவார். ஒழிவில் ஒடுக்கத்திற்கு இப்போது உள்ள உரை சித்தாந்தபரமானது என்றும் அதற்கு வேதாந்தபரமாக உரை எழுதும்படியும் பகவான் தன்னிடம் சொன்னதாகவும், ஆனால் எதனாலோ அது எழுத முடியாமல் போய்விட்டது என்றும் முருகனார் என்னிடம் சொன்னார்.
ஒழிவில் ஒடுக்கத்திற்கு பாடம் நடத்தும் போது அநேகமாய் கேட்பதற்கு நான் ஒருத்திதான் இருப்பேன். எப்போதாவது ஒரு நாள் வெளியூர்காரர் யாராவது ஒருவர் வருவார். பாடம் கேட்கும் எனக்கு தமிழ் அவ்வளவாக தெரியாது. ஆனால் தமிழை கற்பதில் ஆர்வம் உண்டு. இந்த ஆர்வம்தான் என்னை ஒழிவில் ஒடுக்கம் போன்ற நூல்களுக்கு பாடம் கேட்க தூண்டியது. பாடல்களை புரிய வைப்பதற்காக திருமந்திரம், திருக்குறள், நாலடியார், திருவாசகம் போன்ற பல நூல்களிலிருந்து மேற்கோள் எடுத்து கூறுவார் முருகனார். எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்கும். ஒன்றை புரிந்து கொள்வதே கஷ்டமாயிருக்கும் எனக்கு மேற்கொண்டு இத்தனை நூல்களின் பாடலுக்கு உள்ள கருத்தை எப்படி நினைவில் வைப்பதென்று தெரியாமல் விழிப்பேன். ஆனால் அவர் கற்பிக்கும் முறை மிகச் சிறந்தது. பாடலை படிக்கத் தெரியாது என்றால் விடமாட்டார். தெரிந்தவரை படி என்பார். எனக்கு பழக்கமில்லாததனால் நான் பாடலை படிக்கும் போது அதில் சீர்களை எப்படி நிறுத்தியுள்ளதோ அப்படி படிப்பேன். ஒன்றும் விளங்காது. பிறகு அவர் பாடலை படித்து காண்பித்து எப்படி சீர்களை பிரித்து படித்து நிறுத்த வேண்டும் என்பதை விளக்குவார். அவர் படிக்கும்போது ஊன்றி கேட்ட எனக்கு பாடல் அப்படியே மனப்பாடமாவது போல் அவ்வளவு தெளிவாக இருக்கும். சீர்களை சேர்த்தும் பிரித்தும் படிப்பதற்கு அதற்கான இலக்கணங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். தமிழ் மொழியை சரியாக அறியாத எனக்கு அந்த மொழியை கற்பிக்கும் போதே இலக்கண முறையோடு போதிப்பார். அவர் பாடல்களை அன்வயப்படுத்தும் முறையே சிறப்புக்குரியது. இப்பேற்பட்ட ஓர் பேரறிஞரிடம் பேதையான நான் பாடம் கேட்டது விந்தையே. என் நிலையை புரிந்து கொண்டு தன் நிலையினின்று இறங்கி வந்து எனக்கு பாடம் கற்பித்த அந்த ஆசானை என்னென்று போற்றுவது? ஒரு நாள் பாடம் முடிந்து எழுந்து வரும்போது, சுவாமி, நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொருளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு தமிழில் பயிற்சி இல்லையே. பயிற்சி உள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் சொல்வதை அப்படியே நினைவில் பதித்து கொண்டு விடுவார்கள். எனக்கு அந்த திறமை இல்லையே என்று வருந்தினேன். அதற்கு அவர், நினைவில் பதியாவிட்டால் பரவாயில்லை, உள்ளத்தில் பதிந்தால் அது போதுமே என்று கூறும்போதே அவர் குரல் கரகரத்தது. உள்ளத்தில் பதிந்தால் தானே ஊன்றி விசாரித்து அடைய முடியும். என் ஏக்கத்தை தீர்ப்பதற்கு அந்த மொழி மருந்தாகியது. 30. நம்மாழ்வார். வைஷ்ணவ பெரியோர்களில் நம்மாழ்வாருக்கு தனி இடம் உண்டு. வைஷ்ணவ மகான்களை ஆழ்வார்கள் எனவும் ஆச்சாரியர்கள் எனவும் இரு திறத்தினராக வகுத்துள்ளனர். நம்மாழ்வார் இரு திறத்தினரிலும் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆழ்வார்களுக்குள் இவரை அவயவி, உறுப்பு என்றும் மற்ற ஆழ்வார்களை அவயவங்களாகவும் கூறுவது மரபு. வைஷ்ணவாச்சாரிய பரம்பரையில் முதல் மூவரும் பரந்தாமத்தைச் சார்ந்தவர்கள். முதல் ஆச்சாரியர் நம்மாழ்வார்தான். இதற்கு பிறகு 10வதாக வந்தவர் ராமானுஜர். நம்மாழ்வார் பாண்டியா நின்னாடுடைத்து நல்ல தமிழ் என்று ஔவையாரால் போற்றப்பட்ட பாண்டிய நன்னாட்டில் திருக்குருகூரில், அதாவது ஆழ்வார் திருநகரியில் வேளாளர் குலத்தில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் அவதரித்தார். இவர் விஸ்வக்சேனரின் அம்சமாக கூறப்படுகிறது. இவரது தந்தையின் பெயர் காரியார், தாயாரின் பெயர் உடையநங்கை. இவரது பெற்றோர்கள் குழந்தை செல்வத்திற்காக திருக்குறுங்குடியில் கோயில் கொண்டிருக்கும் நம்பியை சேவித்து அவர் திருவருளால் நம்மாழ்வாரை பெற்று மகிழ்ந்தனர். நம்மாழ்வாருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மாறன். இவருக்கு பிற்காலத்தில் சடகோபன், திருக்குறுகூர் நம்பி, பராங்குசன் முதலான 10 திருப்பெயர்கள் உண்டு. நம்மாழ்வார் குழந்தையாக அவதரித்த பின்னர் தாய்ப்பால் குடிப்பதில்லை, அழுவதும் இல்லை, கண்களை திறப்பதும் இல்லை. ஆயினும் உடல் மெலிந்து காணப்படுவதும் இல்லை. இப்படி அதிசயிக்கத்தக்க குழந்தையாக இருந்தார் இவர். அவதரிப்பதற்கு முன்னமே ஆதிசேஷன் அந்த ஊர் திருக்கோயிலில் புளிய மரமாக தோன்றினான் என்றும், உலகு உய்யும் பொருட்டு அவதரித்த ஆழ்வாருக்கு சாக்ஷாத் பகவானே ஞான அமுதத்தை ஊட்டி அருளினான் என்றும் கூறப்படுகிறது. அதனாலேயே இக்குழந்தை உலகத்தில் பிறக்கும் மற்ற குழந்தைகளின் செயல்களுக்கு மாறுபட்டே இருந்தது. உள்ளத்தில் பரந்தாமனையே நினைவாக கொண்டிருந்தது. இதனை அறியாத பெற்றோர்கள் ஆயரா துயரத்தில் மூழ்கினர். உடையநங்கையின் மாளா வருத்தத்தைக் கண்ட காரியார் தானும் பெருந்துன்பம் அடைந்து குழந்தையை அந்த ஊர் கோயிலுக்கு எடுத்துச் சென்று இறைவன் சந்நிதி முன் கிடத்தி குழந்தைக்கு அருள் புரியும்படி வேண்டினர். இறைவன் விஸ்வக்சேனரை நோக்கி, நீர் போய் மாறனாகிய நம்மாழ்வானுக்கு மெய்ப்பொருளை உபதேசித்து வருவீராக என்று பணித்ததும் அதன்படியே அவர் திருக்குறுகூருக்குச் சென்று
பிறர் அறியா வண்ணம் ஆழ்வாருக்கு உபதேசித்தருளினார். அதனை உணர்ந்து அறிந்த ஆழ்வார் அக்கோயிலில் உள்ள புளிய மரத்தடிக்குச் சென்று 16 ஆண்டுகள் யோகத்தில் இருந்தார். இப்படி நம்மாழ்வார் யோகத்தில் இருந்த காலத்தில் பாண்டிய நாட்டில் திருக்கோளூர் என்ற ஊரில் அந்தணர் குலத்தில் தோன்றிய மதுரகவி என்பவர் வடக்கே புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு அயோத்திக்கு வந்தார். அவர் அயோத்தியில் இருந்த காலத்தில் ஒரு நாள் தென் திசையில் சிறந்ததொரு பேரொளி தோன்றியது. அந்த அற்புத ஒளியை தரிசிக்கும் நோக்கத்துடன் அவர் தென் திசையை நோக்கி ஒளியின் வழியே வந்து கொண்டிருந்தார். அந்த ஒளி இரவில் மட்டும் தோன்றி பகலில் மறைந்து வந்தது. அந்த பேரொளியின் வழியே நடந்து வந்த மதுரகவியார் கோதாவரி, திருவேங்கடம், தொண்டை நாடு, ஸ்ரீரங்கம் முதலான பதிகளை கடந்து திருக்குறுகூரை அடைந்தார். அந்த ஊர் வந்ததும் அப்பேரொளி அந்த ஊர் கோயிலுக்குள் புகுந்து மறைந்தது. மதுரகவியார் அந்த ஊரில் இருக்கும் சிலரை நோக்கி, இங்கு ஏதாவது விசேஷம் உண்டா என்று வினவினர். அதற்கு அவர்கள் நம்மாழ்வாருடைய அவதாரச் சிறப்பை கூறினார்கள். மதுரகவியார் கோயிலுக்குள் சென்ற 16 கலைகளுடன் பிரகாசிக்கும் பூர்ணச்சந்திரனை போன்ற முகப்பொலிவுடன் யோகத்தில் இருக்கும் நம்மாழ்வாரைக் கண்டார். மதுரகவி ஆழ்வாரை அணுகி தம் 2 கைகளையும் நன்கு பலமாக தட்டினார். உடனே ஆழ்வார் கண்களைத் திறந்து மதுரகவியை நோக்கினார். மதுரகவியார் நம்மாழ்வாரை நோக்கி, சித்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அதாவது சிதாகாசஸ்வரூபமாகிய பூரணப் பொருளில் இருந்து சிறியதாகிய சிதாபாசன், அதாவது ஜீவன் பிறந்தால் எத்தை தின்று எதை உணர்ந்து எங்கே கிடக்கும்? அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று கூறியருளினார். அது தத் என்று சொல்லப்படும் தத்துவமசிப் பொருளாகிய பூரண வஸ்துவை சுவைத்து அனுபவித்து அதனிடத்தே அதுவாகவே அதன்மயமாகவே கிடக்கும் என்பது இதன் பொருள். இதுவரை பேசாது மௌனியாய் யோகத்திலிருந்த நம்மாழ்வார் முதலாக திருவாய் மலர்ந்தருளிய உபதேசம் மதுரகவியாருக்காகத்தான் நிகழ்ந்தது. இந்த உபதேச மொழியை கேட்டதும் மதுரகவியார் உவகை மேலிட்டு உள்ளம் பூரித்து நம்மாழ்வார் திருவடிகளில் விழுந்து வணங்கி கூப்பிய கரங்களுடன் நின்று அடியேனை ஆட்கொண்டு அருள்வீர் என்று வேண்டினார். நம்மாழ்வார் மதுரகவியை பார்த்து, நாம் பகவானை அனுபவிப்பதற்குச் சிறப்பு வீடாக மோட்ச வீடாகச் சொல்லும் பாசுரங்களை நீர் பட்டு ஓலையில் எழுதுவீராக என்று பணித்தார். நம்மாழ்வார் பாடியருளிய திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்னும் 4 தமிழ் மறைகளும் 4 வேதங்களாகவே போற்றப்படுகின்றன. இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. வைஷ்ணவர்களின் தமிழ் வேதமாகிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் 1296 ஆகும். நம்மாழ்வார் இட்ட கட்டளையின்படி இவை அனைத்தையும் மதுரகவியாரே எழுதி அருளினார். பரந்தாமணி பாமாலைகளால் பாடியருளிய நம்மாழ்வார் திருப்புலிக்கு, அதாவது புளியமரத்தடியில் 31 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தார். இவரது பாசுரங்களை எழுதிய மதுரகவி ஆழ்வார் வைகுந்தநாதனை பாடாமல் தம்மை ஆட்கொண்ட நம்மாழ்வாரையே அன்பும் மதுரமும் கலந்த 11 பாசுரங்களால் அழகுறப் பாடி அருளினார். மதுரமான கவிதைகளை பாடிய காரணத்தினால் மதுரகவியார் என சிறப்பு பெயரும் பெற்றார். இவர் பாடியருளிய கண்ணின் நுண் சிறுதாம்பு மிக இனிமையானது. பகவான் ஜூப்ளி கொட்டகையில் இருக்கும்போது ஒரு நாள் உள்ளது 40 எழுதியதை பற்றி அடியார்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தார். அப்போது டி.கே. சுந்தரேஷ் ஐயர் பகவானை நோக்கி, உள்ளது 40 மங்கள வெண்பாவில் உள்ளது என்னும் பதத்தை ஆத்மா, சத்வஸ்து, ஹிருதயம் என்ற பொருளில் உபயோகப்படுத்தி இருக்கிறீர்களே, அந்த பதத்தை இதுவரை அப்பொருள்படும்படி யாராவது தம் பாடல்களில் பிரயோகப்படுத்தி இருக்கிறார்களா, அல்லது பகவான் தான் முதலாக உபயோகப்படுத்தினாரா என்று கேட்டார். அதற்கு பகவான் இல்லாதது வராது என்று கூறிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு, ஏன் நம்மாழ்வாரின் பாசுரங்களில் கூட இருக்கிறதே என்று அந்த புத்தகத்தை வேங்கடரத்னத்தை கொண்டு வரச் சொல்லி அதிலிருந்து இந்த
பதத்தை உபயோகப்படுத்திய பாடலை எடுத்து படித்து காட்டினார். நம்மாழ்வார் பாடிய பாசுரம். ஊழன் எனில் ஊழன் அவன் உருவம் இவ்வுருவுகள், ஊழன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளன் என இளனென இவை குணம் உடைமையில், உளன் இரு தகைமையோடு ஒழிவிலன் பரந்தே. திருவாய்மொழி 9. இதே பதமும் அர்த்தமும் கொண்ட மற்றும் உள்ள சில நம்மாழ்வார் பாசுரங்கள். உள்ளிலும் உள்ளந்தடிக்கும் வினைப்படலம் வெள்ள விழித்து உன்னை மெய்யுற்றால், உள்ள உலகளவு யானும் உளனாவன் என்கொல், உலகளந்த மூர்த்தி உரை. பெரிய திருவந்தாதி 76. ஊரும் இல்லை அல்லராய் ஊராய் இல்லை ஆகியே, ஊரெம் ஒருவர் அவர் வந்தென் உள்ளத்து உள்ளே உரைகின்றார், வளரும் பிறையும் தேய்பிறையும் போல அசையும் ஆக்கமும், வளரும் சுடரும் இருளும் போல் தெருளும் மருளும் மாய்ந்தோமே. திருவாய்மொழி 8:10. மேலும் பகவான் கூறியது, வைஷ்ணவ மதத்தை பற்றிய வாத விவாதங்களுக்கு நம்மாழ்வார் பாசுரங்களை மேற்கோளாக உபயோகப்படுத்த மாட்டார்கள். காரணம், அவை பெரும்பாலும் அத்வைதபரமாக இருப்பதனால் தர்க்கத்திற்கு சரிப்பட்டு வராது. அதனால் தர்க்கவாதிகளிடையே ஒரு வசனம் வழக்கில் உள்ளது. நம்மை கெடுத்தான் நம்மாழ்வான் என்பார்கள். நம்மாழ்வாரின் பாசுரங்கள் பரதத்துவத்தை பற்றி கூறும்போது அபேதமாகவே சொல்லுகின்றன என்று பகவான் கூறி அருளினார். மேலும் பகவான் தாம் உரையாடும் போது பலமுறை நம்மாழ்வாரின் பாடல்களை எடுத்து கையாள்வதுண்டு. முருகனார் எனக்கு பாடம் நடத்திய போதும் நம்மாழ்வாரின் பாடல்களை அடிக்கடி கூறியதுடன் சில பாடல்களை எடுத்து பகவான் பாடல்களுக்கு ஒப்பிட்டும் கூறுவார். 31. ஆனந்தம்மாள். பகவான் விருபாட்ச குகையில் இருந்த காலத்திலேயே ஆனந்தம்மாள் பகவானை தரிசித்தவர். இவருடைய பெற்றோர்கள் திருவண்ணாமலையை சொந்த ஊராக கொண்டு அங்கேயே வாழ்ந்திருந்தார்கள். இவர் சிறுமியாக இருந்த காலத்திலேயே அடிக்கடி விருபாட்ச குகைக்கு சென்று பகவானை தரிசித்து வருவார். சில நேரங்களில் பகவான் முன்பு உட்கார்ந்து தியானம் செய்வது வழக்கம். சிறு வயது முதற்கொண்டே இவருக்கு மனம் உள்முகமாகி தியானத்தில் ஈடுபடும். இவருக்கு கல்யாண பருவம் வந்ததும் பெற்றோர்கள் கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். இவருக்கு குடும்ப வாழ்க்கையில் துளியும் விருப்பமில்லை. வேண்டாம் என்று சொல்லி பார்த்தார். பெரியோர்கள் கேட்கவில்லை. விருப்பமின்றியே கல்யாணம் நடைபெற்றது. இவர் தன் வழக்கப்படி மாலை வேளைகளில் மலைக்கு போய் பகவான் சந்நிதியில் உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு வீடு திரும்புவார். இதை பார்த்து வீட்டில் உள்ளவர்கள், நீ இப்படி தினமும் போகக்கூடாது, வீட்டையும் கணவனையும் கவனிக்க வேண்டும் என்று புத்திமதி கூறி பார்த்தார்கள். அதற்கு அவர், நான் தான் கல்யாணமே வேண்டாம் என்று சொன்னேனே, நீங்கள் கேட்டீர்களா என்று மறுமொழி கூறுவார். இந்த ஈடுபாடில்லாத இல்லற வாழ்க்கையில் இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. இந்த குழந்தையின் பொருட்டாவது குடும்பத்தில் ஈடுபடுவாள் என்று வீட்டில் உள்ளவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நடந்தது வேறு. அந்த குழந்தையினிடமும் அவர் பற்றற்று தன் சாதனையிலேயே முனைப்பாக இருந்தார். குழந்தையை வீட்டில் உள்ளோரே கவனித்து வந்தார்கள். எந்த விதத்திலும் அவரை குடும்பத்தில் ஈடுபடுத்த முடியவில்லை. கொஞ்ச காலத்திற்கு பின் கணவனும் இறந்து விட்டார். பகவான் மலையை விட்டு இறங்கி ரமணாசிரமம் ஏற்பட்ட பிறகு ஆனந்தம்மாளின் ஜாகையும் ரமண நகருக்கு மாற்றப்பட்டது. 4 பக்கமும் மண் சுவரெடுத்து கூரை வேய்ந்த வீட்டில் ஆனந்தமாக இருக்க ஆரம்பித்தார். ஆனந்தம்மாளின் மகனை அவருடைய சகோதரனை வளர்த்து படிக்க வைத்து தன் மகளையே அவனுக்கு விவாகம் செய்து வைத்தார். இவருடைய மகனும் மருமகளும் திருவண்ணாமலை டவுனில் இருக்கும் பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றி வந்தார்கள். ஆனந்தம்மாளின் தவ வாழ்க்கை அவரிடம் அன்பு கொண்ட அன்பர்களால் கவனிக்கப்பட்டு வந்தது. தனம் என்னும் ஒரு மாது அவரிடம் அளவற்ற அன்பு கொண்டு அவருக்கு வேண்டியதை செய்து வந்தாள். தனம் என்னும் பெயர் கொண்ட அவளிடம் அன்பு என்னும் தனமே நிறைந்திருந்தது. தனம் இருக்க மறுத்தது. ஆனந்தம்மாவிற்கு அவ்வளவாக படிக்க முடியாது. மதுரையில் தமிழ் ஆசிரியையாக இருந்த ஒரு அம்மாள் தனக்கு விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் ரமணாசிரமத்திற்கு வந்து தங்குவார். நாங்கள் அவரை மதுரை அம்மாள் என்று சொல்வது வழக்கம்.
அந்த மதுரை அம்மாவும் ஆனந்தம்மாளிடம் மிகவும் நேசமாக இருப்பார். இவர் ஆசிரமத்தில் சாப்பிட்டுவிட்டு நேராக ஆனந்தம்மாவின் குடிலுக்கு வந்து விடுவார். வரும்போது நூலகத்தில் இருந்து வேதாந்த புத்தகங்களை கொண்டு வருவார். இவர் படிப்பதும் ஆனந்தம்மாள் கேட்பதுமாக காலக்ஷேபம் நடக்கும். தமிழ் நல்ல வித்வத்துள்ள மதுரை அம்மாளுக்கு படிக்கும்போது பல இடங்களில் சந்தேகம் வரும். அதற்கு என்ன பொருள் என்று கேட்பார். அதற்கான சரியான விடையை திருத்தமுடன் ஆனந்தம்மாள் கூறுவார். கல்வியறிவினால் புரிந்து கொள்ள முடியாத சாஸ்திர விஷயங்களை அனுபவ ஞானத்தினால் உணர முடியும் என்பதை ஆனந்தம்மாளிடம் பார்க்கலாம். தன் வாழ்க்கையில் அவர் காலத்தை வீணாக்கவே மாட்டார். யாரை கொண்டாவது பகவான் நூல்களையும் ரிபுகீதையையும் படிக்கச் சொல்லி கேட்பார். பகவான் சந்நிதியில் சாந்தமாக உட்கார்வார். கிரி பிரதட்சணம் போவார். மறந்தும் உலகியலில் தொடர்பு கொள்ள மாட்டார். அவருடைய தோற்றமே தூய்மையாக தோன்றும். காவி உடையும் கழுத்தில் ருத்ராட்சமும் சிரோமுண்டனமுமாக துறவி கோலத்துடன் விளங்குவார். அவருடைய தேவைகள் மிக குறைவு. ஏதோ பசிக்கு சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். சில சமயம் தனம் வெளியூருக்கு போக நேரிடும். அப்போது ஆனந்தம்மாவிற்கு 2 நாளைக்கு வேண்டிய உணவை சமைத்துவிட்டு சென்று விடுவாள். அவருக்கு எதை பற்றியும் லட்சியமில்லை. ஒருமுறை சாதுக்களுக்கு ஏதாவது பலகாரம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. நான் இருந்த இடம் வசதி குறைவானது. எப்படியோ சிரமப்பட்டு பக்கோடா தயார் செய்தேன். சாதுக்களுக்கு கொடுப்பதற்கு அவற்றை தனித்தனி பொட்டலங்களாக கட்டினேன். கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்துவிட்டு கடைசியாக ஆனந்தம்மாவின் குடிலுக்கு சென்றேன். கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் திண்ணையில் ஆனந்தம்மாள் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தாள். சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்த அவர், என்னை வா வா, இப்படி உட்கார் என்று அவர் அருகில் இருந்த இடத்தை காட்டினார். நான் கொண்டு வந்த பொட்டலத்தை அவரிடம் கொடுப்பதற்காக நீட்டினேன். அதை கண்ட அவர், என்ன அது, என்ன கொண்டு வந்தே என்று கேட்டார். அதற்கு நான், ஒன்றுமில்லை, சாதுக்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. கொஞ்சம் பக்கோடா செய்து கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அருகில் வைத்தேன். பொட்டலத்தை பிரித்து பார்த்துவிட்டு, சரி சரி, ரொம்ப நல்லா இருக்கு. சாதுக்களுக்கு இவையெல்லாம் வேண்டுமா? அதோ அந்த மூலையை பார். தனம் ஊரில் இல்லை. எனக்கு 2 நாளைக்கு வேண்டிய சாதத்தை அந்த பானையில் போட்டு தண்ணீர் ஊற்றி வைக்கும்படி சொன்னேன். பசிக்கும் போது எடுத்து சாப்பிடுவேன். அதற்கு மேல் என்ன வேண்டும்? அப்படியே சும்மா இருக்க வேண்டியது தானே. எண்ணம் வந்ததாம். அதற்காக செய்து கொண்டு வந்தாளாம். கண்ணை மூடிட்டு சும்மா கிடப்பியா? அதை இதை செய்து அலைவியா? பகவான் என்ன சொல்லித்து? எதையும் நினைக்காமல் சும்மா கிடக்கும்படிதானே சொல்லித்து. அதை விட்டுவிட்டு நீ ஏன் நேரத்தை வீணாக்குகிறாய்? அவன் சந்நிதியில் கண்ணை மூடிண்டு சும்மா இருக்க வேண்டியதுதானே என்று அன்புடன் கடிந்து கொண்டார். அவர் கூறிய இந்த மறுமொழியை கேட்டதும் வாசமும் தானே அவர் சொல்வது. ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும்? நமக்கு ஏன் இந்த பிரவൃத்தி? எண்ணம் வந்தால் அடக்க வேண்டியது தானே என்று பளிச்சென்று தோன்றியது. அதற்கு பிறகு எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வருவதில்லை. மீறி வந்தாலும் இந்த சம்பவம் நினைவிற்கு வந்துவிடும். அவர் தன்னுடைய நேரத்தை பெரும்பாலும் பகவான் சந்நிதியிலேயே தியானத்தில் இருந்து கழிப்பார். வீட்டிற்கு வந்தாலும் யாராவது இருந்தால் படிக்கச் சொல்லி கேட்பார். இல்லை என்றால் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருப்பார். முருகனார் சுவாமியிடம் மிகவும் அன்பும் ஈடுபாடும் உள்ளவர். என்னிடமும் மிகவும் அன்பாய் இருப்பார். என்னை பார்த்து சொல்லுவார், இந்த சின்ன வயதில் உனக்கு பகவான் தன் சந்நிதியில் இருக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, யாருக்கு கிடைக்கும்? நீ இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி சாதனை செய்து ஆத்ம லாபத்தை பெற வேண்டும். அதைத்தான் நீ லட்சியமாக கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் மனமயக்கம்தான் என்று எனக்கு அறிவுரை கூறுவார். நான் அவருடன் கிரி பிரதட்சணம் போவதுண்டு. நல்ல வைராக்கியமும் நெஞ்சுரமும் படைத்தவர். சில நேரங்களில் அவருடைய அன்பர்கள் தங்கள் கஷ்டங்களை அவரிடம் சொல்லுவார்கள். அதற்கு அவர், இதையெல்லாம் நினைத்து ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்வின் லட்சணம் அவ்வளவுதான். எல்லாத்தையும் தள்ளிவிட்டு சும்மா இரு. அதை நினைக்க நினைக்க அதற்குத்தான் உரம் ஏறும். உன் நெஞ்சு உரங்கெட்டு பலவீனமாக போகும். பகவான் சந்நிதியில் போய் உட்கார், அது எல்லாம் பார்த்துக்கும் என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லி சமாதானப்படுத்துவார். மேலும் அவர், இந்த அண்ணாமலை க்ஷேத்திரத்தில் தவம் செய்துதான் அம்பிகை ஈஸ்வரனின் இடப்பாகம் பெற்றாள். அதனால் இந்த தலத்தில் பெண்களின் தவம் சுலபமாக பலிக்கும் என்பார். அதற்கு எடுத்துக்காட்டாக ஸ்ரீராமனை பெற்ற கௌசல்யா தேவிக்கோ கிருஷ்ணனை பெற்ற தேவகி தேவிக்கோ
கோயில் எழுப்பியதாக வரலாறு இல்லை. ஆனால் நம் ரமண பகவானை பெற்ற அழகம்மையாருக்கு கோயில் கட்டியிருப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். இது ஒன்று போதாதா இந்த தலம் பெண்மைக்கு அளித்த பெருமையை உணர்வதற்கு என்று சொல்லி பெருமிதம் அடைவார். ஸ்ரீ பகவானுடைய மகாசமாதிக்கு பின் அடியார்கள் எல்லாம் மூலைக்கு ஒருவராய் பிரிந்து சென்றார்கள். சென்ற அடியார்களுக்கு மனசாந்தியோ சமாதானமோ கிடைக்கவில்லை. கடலில் சென்று கொண்டிருந்த பாய்மரத்தின் மேலிருந்த ஒரு பறவை பாய்மரத்தை விட்டு ஆகாசத்தில் வெகு தூரம் பறந்து சென்றாலும் தனக்கு தங்குவதற்கு வேறு இடம் காணாமல் தான் இருந்த அதே பாய்மரத்திற்கே திரும்பி வருவதைப் போல அடியார்களும் ஒவ்வொருவராய் பகவான் சந்நிதிக்கே திரும்பி வந்து சேர்ந்தார்கள். வந்து ஒன்று சேர்ந்தார்களே என்று பகவான் ஸ்தூல உடல் தாங்கி உலாவி வந்த ஆசிரமத்தை பார்க்கும்போது உள்ளம் தாங்க ஒண்ணா துயரத்தை அடைந்து வருந்தினார்கள். பகவான் இருந்த இடங்களையெல்லாம் பார்க்கும்போது துக்கம் பீறிட்டு கொண்டு வந்தது. மனம் பகவானின் ஸ்தூல தேக பிரிவை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் தான் ஆனந்தம்மாளும் மற்ற அடியார்களும் முருகனாரிடம் சென்று மனம் அமைதியுற பகவானின் நூல் திரட்டிற்கு பொருள் சொல்லும்படி வேண்டினர். அதை ஏற்று முருகனார் நூல் திரட்டுக்கு முறையாக பாடம் சொல்ல ஆரம்பித்தார். ஸ்ரீ பகவானின் நூல் திரட்டுக்கு முருகனார் மிக விளக்கமான முறையில் 6 மாதங்கள் உரையாற்றினார். அவரிடம் கேட்ட உரையானது காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். அவரிடம் பாடம் கேட்ட நாட்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத பொற்காலமாகும். இந்த உரைகளை கேட்ட ஆனந்தம்மாள் என்ன பாக்கியம் செய்தோம் என்று பூரித்து போனார். பாடம் முடிந்த பிறகும் ஆனந்தம்மாள் அடிக்கடி முருகனாரிடம் வந்து ஏதாவது நூல்களை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு நாள் மாலை வழக்கம் போல் முருகனாரிடம் வந்து ஆத்ம புராணத்தில் வரும் வாமதேவரை பற்றி அவர் கேட்டதாவது: வாமதேவருக்கு கர்ப்பவாச துக்கம் அனுபவிக்க வேண்டிய பிராரப்தம் இருந்தது. அது தீர்ந்தவுடனே கர்ப்பத்தில் இருந்தபடியே ஞானம் பெற்றுவிட்டார் இல்லையா என்று முருகனாரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தவர் திடீரென்று குப்புற விழுந்தார். பக்கத்தில் இருந்த நான் அவரை நமஸ்காரம் செய்கிறார் என்று நினைத்தேன். வெகு நேரமாகியும் எழுந்திருக்கவே இல்லை. பிறகு நான் அவரை தூக்கி உட்கார வைத்தேன். ஆனால் அவருக்கு பிரக்ஞை இல்லை. மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. நானும் பத்மாவும் முகத்தில் குளிர்ந்த நீரை தெளித்து பார்த்தோம். ஒன்றும் தெரியவில்லை. அவர் நிலையில் மாற்றம் ஏதும் தெரியாததனால் உடனே தனத்திற்கு சொல்லி அனுப்பினோம். அவர் டவுனுக்கு சென்று நடந்ததை ஆனந்தம்மாள் பிள்ளையிடம் சொல்லி பிறகு ஒரு குதிரை வண்டியில் ஆனந்தம்மாவை ஏற்றிக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். இரவு 9 மணி வரையில் அதே நிலையில் இருந்து பிறகு உயிர் அடங்கிவிட்டது. விவேகமும் வைராக்கியமும் அனுபவ ஞானமும் கொண்ட ஒரு நல்ல ஆத்மா பகவானின் திருவடியில் கலந்து விட்டது. பிறவி எடுத்ததின் பயனை எய்தியது. கடைசி நினைப்பிலும் வேதாந்த விசாரத்துடனே அடங்கிய விவேகி அவருடைய சரீரத்தை மகனும் சகோதரனும் கூடவே இருந்து சமாதி செய்தார்கள்.